ஆடினா நாங்க எப்படி பாட்டு பாடுறதா? தான் ஆடாத விட்டாலும் சதியாக தன் தசையாடும் பெரிய நாடார். யாரு? யார் பெரிய நாடார்? ஆறு பெரியண்ணே காவநாடார். காவநாடார். ஓஹோ, சரி சரிங்க. செத்துமணம் சிவலோகம் சென்றபடியால் அப்படியே தம்பி மகனாகிய பெரிய நாடார் ஒரு ஆனந்தம்பா. இத்தனை நாள இல்ல 22 வருஷம் ஆகுது இந்த இடத்துல கூத்தாடி. 22 வருஷம் ஆகுது. நானே தான் வந்து ஆடினேன். சரி சரி சரிங்க. ஐயனுக்காக முனியப்பனுக்காக. அதன் பிறகு மரியாதைக்குரிய தாய்மார்கள் ஒத்துழைப்போடு ஊர் கோவில் கமிட்டியாருடைய ஒத்துழைப்போடு நமது காவல்துறை முகம் அதிகாரி எஸ் ஐயா அன்பழகன் ஐயா அவருடைய ஆதரவோடு இந்த நாடகம் நடைபெறுகிறதப்பா. அதனால ஒரு ஆனந்தம், ஒரு ஆனந்தம், பேரானந்தம், பேரானந்தம், ஆனந்தத்தில் ஆனந்தம், பேரானந்தம், பேரானந்தம். இவ்வளவு காலமா இந்த இடத்துல இந்த நாடகம் ஆடலையே, நீங்க ஆடுகிறார்களே, ஆமாங்க ஆடுகிறார்களே, ஆடுகிறாங்களே என்று தன்னை அறியாமல் தன் ஒரு படுத்து தூங்குறாங்களே. பெரியண்ணனுக்கு அப்படி ஒரு கொந்தளிப்பு அப்படின்னு ஆடிட்டு இருக்கிறாரு. அரும்பாக இருக்கிற போது அரும்பு என்றால் என்ன? அரும்பு என்ன? அரும்பு என்றால் சிறிய வயது, பள்ளி பருவம் சின்னஞ்சிறு வயதாக இருக்கிற போது அரும்பாக இருக்கிற போது எங்களுக்கு பகை வந்து உண்டது. சின்னஞ்சிறு வயசுல பகை வந்துதான். எதனால சாமி பகையா? சித்தப்பார் மக்கள் பாண்டவர்கள், பெரியப்பார் மக்கள் கௌரவர்கள், 105 அண்ணன் தம்பிகளும் எத்தனையோ அரச குலத்து மன்னரை பார்த்திருக்கிறோம். இந்த பாண்டவரும் கௌரவரும் மட்டும் இவ்வளவு ஒரு இணைபறியாத நட்பா இருக்கிறாங்களே, இவ்வளவு ஒரு பிரியமா இருக்கிறாங்களே. உண்பது ஒரு இடத்திலே, உறங்குவது ஒரு இடத்திலே, பாடசாலை செல்வது ஒரு இடத்திலே, பாடம் கற்பது ஒரே குருவிடத்திலே என்று ஓரமா நின்று பார்த்தான். யார் சாமி பார்த்தான்? சண்டாளன், சதிகாரன், சதிகாரி வட்ட வலிகாரன், பஞ்சமாபாதகன், நாட்டுக்கடுத்த நயவஞ்சகன், ஊரை கெடுத்த ஊதாரி மகன். யாருங்க? அந்த அயோக்கிய மட்ட கண்டு வந்த தொண்டு சிரிக்கு மகன் காந்தாரி ஜகுனி. ஜகுனி கடவுளே, ஜகுனி செய்த ஒரு வஞ்சகத்தினால் உதட்டில் உறவு, உள்ளத்திலே பகை வைத்து இனத்தானார்க்கூடிய பாண்டவர்களை கௌரவர்களை எதிராளியாக்க வேண்டும். பங்காளிகளை இருப்பவரை பகையாளியாக்க வேண்டும் என்று மனதில் எண்ணி கள்ளம் கவடமில்லாத வெள்ள உள்ளமடுத்திய அன்னாராகிய வெங்கல திரையகமெடுத்த எட்வார்ட் சக்கரவர்த்தி கௌரவகுல தலைவன் திரிபோதனை ஏகிவிட்டு பாண்டவரை எளிதாக கொன்று விட்டால் இந்த நாடு நாம் ஆளலாம், இந்த சொத்து நாம் ஆளலாம், சுகத்தை நாம் ஆளலாம் என்பதற்காக தூண்டி விட்டான் சண்டாளன். ஜகுனி வார்த்தை கேட்டு என் பங்காளியாகிய துரியோதனன் பாண்டவரன் செய்யாத கொடுமை ஒன்றல்ல இருந்தல்ல எடுத்து சொன்னால் ஏற்றில் அடங்காது. பட்டம் 1 கோடி, பாடுபட்டோம் 3 கோடி கொல்ல வேண்டும் நினைத்து கொல்ல நினைத்தான் குடும்பாவி சண்டாளன், மடிக்க நிறுத்த மாமாவி சண்டாளன் தப்பீர் விளைத்து மாதவா தப்பி பிழைத்து அரக்கு மெழுகு குங்குளியம் திப்பிலி கற்பூரம் இப்படி உருகும் பொருளால் மயன் என்ற சிப்பியை வைத்து அரக்கமா கோட்டை கட்டினான். அதை பார்க்க அழைப்பு கொடுத்தான். சரி பார்க்க சென்ற பாண்டவர்களை என்ன செய்தார்? மாளிகையெல்லாம் சுத்தி பார்த்தோம். சுத்தி பார்த்தீங்க? நல்ல வேலையிலே சுத்தி பார்த்தா அளப்பு இருக்குமா இருக்காதா? அளப்பு இருக்கும். அதனால சட்டு தலை சாய்ந்து படுத்து நித்திரியாகும் வேலையிலே சரிஜாம வேலையிலே யார் புரோஜனன் என மந்திரிகை ஏகிவிட்டு அடக்கமா கோட்டைக்கு அருந்தலை போட்டு வைத்தான். அதிலிருந்து தப்பினீர்கள். இடுமாவனம் சென்றோம், இடுமா சூரனை கொண்டோம், கண்ணியை மணந்தோம், பெற்றெடுத்தோம், ஓராண்டு தங்கியிருந்தோம். சக்கராய் மலை வழியாக எங்க சென்றோம்? பக்காது கொன்று 300 மங்கலம் சென்றோம். பாஞ்சால நாட்டு சுயமரணம் நடந்தது. பாஞ்சாலன் பட்ட திரௌபதா என்ற பாஞ்சாலியை யாராலும் வளைக்க முடியாத வில்லை வளைத்து வஞ்சியரை கைவிடுத்து வந்தோம். பார்ப்படி தேவிட்டு அம்மா குந்தி அம்மா இடத்திலே ஒரு கனி அம்மா கொண்டு வந்திருக்கிறேன் அம்மா என்று ஐவரும் பகிர்ந்து சாப்பிடுங்கப்பா அர்ஜுனா என்று தாய் சொல்ல, என்ன ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்கள் என்று உங்கள் தாயார் சொல்லுங்க. என்னத்தை பங்கிட்டு சாப்பிட சொன்னா? கனி என்னப்பான சொல்லிட்டோம். நீ சொன்னது மாதிரி நீ நினைச்ச மாதிரியே தான் எங்க அம்மா
என் தாய் குந்தமாதேவி. கடவுளே. நான் எவன் சொன்னேன், நீ ஒன்னு எப்படி நினைச்ச? அதே மாதிரி எல்லாம் நட செயல்முறையில் வருது பாரு கதையில. நீ நினைச்சு பாரு, எங்க அம்மா நினைச்சு. அர்ஜுனா, கனி கொண்டு இருக்குன்னு சொல்றீங்களே, ஐவரும் பங்கு போட்டு ஆளுக்கு கொஞ்சமா சாப்பிடுங்க அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. சரிங்க அம்மா, நான் கொண்டது கனி இல்லம்மா, கண்ணியை கொண்டு வந்தேன். கன்னி பெண்ணை கொண்டு வந்தேன் சொன்னேன். நான் யாருக்கு பிறந்தவன்? எவனுக்கு பிறந்தவன்? யாருக்கு வாக்குப்பட்டவோ? சத்தியம் தவறாத சந்திரகுலம், கோடு தவறாத குருகுலத்துக்கு வாக்குப்பட்டவன். நான் சொன்ன சொல் மாறமாட்டேன். கன்னியாக இருந்தால் ஐவரும் மனைவியாக்கி ஆளுக்கு ஒரு ஆண்டு வைத்து அரசாளுங்கள். சரி, உடைக்க இடம் வேணுமே, வீடு வேணுமே, பூமி வேணுமே, அங்க வஸ்திர ஆடை ஆவரங்கள் வேண்டுமே. என்ன பண்றது? எங்க அம்மால கேட்க நாம பிறந்த பிள்ளைக்கு இல்லைன்னா போயிரும், நாடு கேட்க போலாம். பெரியப்பா இடத்துல எங்க அம்மா வாழ ஒரு அரும்பாக. நாங்க சின்ன வயது. எங்க அண்ணா தருமருக்கு 7 வயசுங்க, பீமண்ணனுக்கு 5 வயசுங்க, எனக்கு 3 வயசு. நகல சகாதேவன்னா கை குழந்தைங்க. இப்படி போய் நாடு கேட்கிற போது, ஐயா மாமா, ஏதோ என் தலைவிதி சரிஞ்சவனத்திலே என்னுடைய கணவராய் பாண்டராஜ் உங்க தம்பி சாப்பத்தின் காரணமாக செத்து மடிஞ்சிட்டாரு. அந்த தாய் இல்லாத பிள்ளைகளை ஏதோ நான் மாரோடு மாறு சேர்த்து பிள்ளைகளே பாலோடு அன்னத்தை பகிர்ந்து கொடுத்து நான் வளர்த்து வந்துட்டேன். இருந்தாலும் என் மக்கள்லாம் வயசு வாலிபமாகி இன்னும் சென்று பாஞ்சாலமனையை சென்று திரௌபதி என்ற பாஞ்சாலியை கல்யாணம் செஞ்சுட்டு வந்தேன். என் பையன் அர்ஜுனன் ஐவருக்கு அதை பங்கு போட்டு கொடுத்துட்டேன். இந்த 5 பேர் வாழ்ற பிழைக்கிறதுக்கு வீடு வேணும், நாடு வேணும், காடு வேணும், சொத்து வேணும். இதெல்லாம் இருந்தா தானே நம்ம அரசு குலத்த மக்கள் அப்படின்னு கேட்டதுக்கு எங்க பெரியப்பாவுக்கு கண்ணு தெரியாது. திருநாட்டி மன்னனுக்கு கண்ணு தெரியாதவன் என்ன பண்ணுவான்? எதுவும் பண்ண முடியாது. ஒரே இடத்துல தான் உட்கார்ந்து இருக்க முடியுங்க. இப்படி கைஜாடை காட்டினார். குந்தி, உன் ஐவரே, இந்த அத்திராவரத்தை என் மக்களாயின் 100 பேருக்கும் கௌரவ தலைவனாகிய திரிவாரனுக்கு யுவராஜ பட்டம் கட்டிட்டேன். இது தர முடியாது. இப்படி வடக்கு திசையா ஒரு காண்டாவளத்தை கை நீட்டி காட்டினாரு. அதுல போய் பொழைச்சுக்கோ. அங்க சென்று பார்த்தால் அது எப்படிப்பட்டவனம்? உப்பு விளையாது பூமி. இந்திர காண்டாவனம். அகண்ட காண்டாவனம். அந்த காண்டாவனத்துல போய் கல்லுல முள்ளுல காட்டுல மூட்டில கரடி படி சிங்கம் சின்னாசி சிறுத்தை வாழக்கூடிய நாட்டிலே காண்டாவனத்துல எப்படிப்பா படிக்கிறது? படிக்க முடியாது சாமி. கடவுள் உலக தெய்வம் மாயக்கண்ணன் அக்னி பகவான் துணை கொண்டு எனக்கு பெற்று தந்தார். அசுரத்தை இந்த அசுரம் இந்த காண்டீபம் இந்த காண்டீபத்தின் மூலமாக அக்னி தேவன் துணை கொண்டு அந்த இந்திர காண்டாவனத்தை எல்லாம் எரிச்சு அதை நல்பூமியாக்கி ஏதோ எங்களா இந்த வரைக்கும் முடிஞ்சு வரலாம் ஒரு வீடு கட்டி நம்ம பிழைக்கிறோம் அப்படின்னு வீட்டை கட்டணும். சரிங்க, அதுக்கு ஒரு கரகபிரவாசம் செய்யணுங்க. இப்படிப்பட்ட பெரியவங்க எல்லாம் நம்ம ஐயா இருக்கிறாரு, அன்பழகன் ஐயா, அந்த மாதிரி பெரிய அதிகாரிகள் எல்லாம் போய் ஏதோ பஞ்சபாண்டவரை எங்களால முடிஞ்சது நாங்க ஒரு வீட்டை கட்டி வச்சுக்கிறோம், இந்த வீட்டுக்கு வாங்க, இதுக்கு ஒரு வாஸ்து பாருங்க, இதுக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. சரிங்க, நம்ம ஐயா அம்பலகன் ஐயா மாதிரி பெரிய அண்ணன் மாதிரி இன்னும் நம்ம வந்திருக்கிறாங்க, நம்முடைய அண்ணமார்கள் அக்காமாரெல்லாம் இவங்க எல்லாம் பார்த்துட்டு, ஏ தர்மா இதோ குடிச்சு கூடாரம், இதான் கூடாரம் சொன்னேன். அந்த இந்த லோகத்தில் கூட இப்படி ஒரு மாடாமாரி இல்லை. இந்த லோகத்து போல இப்படிப்பட்ட மாடாமாரி கூட ஒரு அமர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நாட்டுக்கு இந்திர பிரசவம், இப்பேற்பட்ட நாட்டுக்கு இந்திர பிரசவம் என்று பெயரிட்டு எங்களை வாழ சொன்னாங்க. சரி போகட்டும், சந்தோஷமா பெரிய ஆசீர்வாதத்துல நல்லபடியாவே இருந்தப்பா. சரிங்க, விட்டானா யாருங்க? விட்டானா? யாரு சாமி விட்டானா? விட்டானாடா? யாருங்க விட்டானா? சாமியே வேண்டாம், யாருங்க விட்டாங்க? பாண்டவர் இந்த மனதை போய் நிர்வாகத்தை விட்டு செஞ்சுட்டாங்க. இந்த சும்மா இருக்கலாமா? சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பணியும் அவன் தொண்டு செய்து அதை பார்க்க அழைப்பு கொடுத்தான். வெந்தாச்சோத பாண்டவர்கள் சென்றீர்கள், அதை பார்க்க போய் பார்த்தோம். பார்த்தீங்க, சாப்பாடு அவருக்கு சற்று நேரமாகும். ராஜ மக்கள் யார் சற்று சும்மா இருக்கணும். அதனால ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு விளையாட்டு ஆரம்பிச்சாங்க. சரிங்க, அது என்ன விளையாட்டு சாமி? என்ன விளையாட்டு சொன்னால் தெரியுங்க? அதுதான் மாதவா சூது என்ன பகடையாட்டவடா மாதவா.
பகடை பகடை பகடையாட்டத்து யார் இதுக்கெல்லாம் காரணம்? ஏய் அவனை நினைச்சா அப்படி யாரு சாமி? கண்டாளனாயி ஜெகனி வார்த்தை கேட்டு பகடையில் அமர வைத்தார் கண்ணார் தருமரை நாடு நகரம் நவனி செங்கோல் ஆளும் படை அனைத்தும் அபகரித்து ஆடை ஆவரணம் அங்க வைத்த நாடு நகரம் நவனி செங்கோல் ஆளும் ஆளு அனைத்தும் அபகரித்து ஆண்டி கோலத்துடைய வண்ணார் உருப்புடனை இப்படிப்பட்ட சபையில் நிறுத்தி தான் கட்டளை என்னவென்று அடுமையான பாண்டவர்களே புறப்படுகிறாருடைய போங்கடா ஓடும் அப்படி என்று குருவேருடைய வார்த்தை கேட்டு துரியோதனன் போங்கடா. சரி பகடையில நாங்க அடிமை ஆயிட்டோம். சரி எங்களுக்கு இன்னும் ஒரு காரணம் எத்தனை நாளைக்கு நாட்டை விட்டு போறது அப்படின்னு கேட்க வனமத 12 ஓராண்டு அந்நியாத வாசம் 12 என்றால் 3 கல்லு சரிங்க வச்சு அடுப்பு கூட்டி சாதம் சமைச்ச அந்த சப்பிடி சாமலை கண்ணால் பார்த்தால் மீண்டும் 13 ஆண்டு காணகம். இப்படி 12 வனம் ஓராண்டு அந்நியாத வாசம் என்றால் எப்படிங்க? நீ யாரு? பாலன். ஆமாங்க. இப்ப யாரு? கோமாளி மந்திரி. இந்த உருவம் தெரியக்கூடாது. உன் பேரு தெரியக்கூடாது. பெயர் உருவம் தெரியாமடிக்கு ஓராண்டு காலம் அக்காத வாசத்தை காலம் மணிக்க வேண்டும் என்ற கட்டளை கிணங்கி என்ன சோத்து விதமறியாத பாண்டவர்கள் அத்தினாவரத்தை ஆண்டிருந்து அத்தினாவரத்தை விட்டு புறப்பட்ட ஆரணி வனங்காடு ஒன்னா சூரியவனம் இந்த வன 12 முடித்து ஓராண்டு அக்கியாத வாசம் முடிக்கணுமே, பேரூரு அடையாளம் தெரியாமடிக்கு வாழணுமே. எங்கு சென்று குயிலுக்கு மகையில் குவிடத்திலே செழிப்போங்கிருக்க நாட்டிலே சென்று வாழ வேண்டும் என்று மச்சநாடு என்று சொல்லக்கூடிய மச்சநாட்டிலே சென்று லாடமண்டலத்திலே சென்று அன்னார் கங்கவட்டராக பீமன் பலாயனாக அர்ஜுனன் வேடியாக நகலன் சகாதியம் தந்திரபாளராக பாஞ்சாலி ரகுவதார் பணிப்பெண் பூமாலக்கண்ணி படு இந்த கூத்து பார்த்து என்ன நாளைக்கு சந்தையில கொண்டு விற்க போறோம் நம்ம பட்டு எதையோ சொல்லிட்டு இருக்கிறாங்க வாங்குற காசுக்கு சண்டால முட்டாரு நாம ஏன் கேட்கணும் இடுப்பலி கேட்கு அதனால எதுல போட்டேன் எங்க பாட்டியே கொலையிலப்பா பாஞ்சாலியாகப்பட்டவள் பணிப்பெண்ணாகவும் பணிப்பெண் பூமால கண்ணி என்ன சைலேந்திரி என்ற பணிப்பெண்ணாகவும் ஒரு ஆண்டா கேதவாசம் முடிச்சிட்டீங்க 13 முடிஞ்சிருச்சு 14 பிறந்தது போன நாடு கேட்க யாரு துரியோதன மன்னனை நாடு கேட்க போயிருக்கீங்க யார் அனுப்பணும் எல்லாருக்கும் பொது மனசன் யாரு இப்ப நாங்க 12 பேர் வேஷம் போட்டு ஆடுறோம்னா இதுல பெரிய ஆளு யாரு பெரியாளுங்க நீதான் இல்ல சார் இல்லப்பா சபை அலங்காரன் கெட்டிக்காரன் ஆமாங்க ஒரு பொது மனுஷங்க யாருக்குமே பகை வஞ்சகம் இல்லாம நீதியோடு நேர்மையான நியாயம் ஆமாங்க தர்ம நீதி பேசக்கூடிய ஒரு பொது மனுஷன் நாடு கேட்க அனுப்பணும் சரிங்க தூது போக சொல்லி யார் அவரு யாருங்க உலக மகா முனிவர் தூது போனார் வேண்டாவிடா தெரியாதா பாண்டவர் நீ இட்ட கட்டளைக்கு நீங்க 12 வனவாசம் ஓராண்டா அந்நியாத வாசம் 3 முடிச்சு விட்டார்கள் வேண்டாம் 1000 இருந்தாலும் அண்ணன் தம்பி வகையாளா இருந்தாலும் பங்காளிங்க பங்கள பிரகாரம் பிறந்த பிள்ளைக்கு இல்லைன்னு போகுவான் அது லட்சத்தை கொடு அப்படின்னு சொன்னான். அப்போ தெரியாத என்ன சொன்னாருங்க நாடு கொடுத்தாருங்களா உலகமாக பண்ணிவரே பாண்டவர் என் பங்காளிங்க சித்த முட்டு பிள்ளைங்க ஆமா சித்த முட்டாளுங்க நாங்க பெரிய முட்டாளு என்னோட முட்டாளுங்கிற ஆறு முட்டாளு முட்டை பல்லு சில்லற காசு மாதிரி கொட்டு போயிருக்காரு எதுவுமே சொல்லுவாங்க இப்படி இருக்க இன்னைக்கு நாங்க அடிச்சுக்குவீங்க நாளைக்கு நாங்க சேர்ந்துக்குவீங்க நான் கொடுப்பேன் வறுப்பேன் என்ன வறுப்புனா கொடுப்பேன் இல்லைன்னா மறுப்பேன் பூவானிலே வரப்பாளா சரிங்க நான் கொடுப்பேன் இல்லையா நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்கூடாது இது எங்க சொந்த பங்காளி சமாச்சாரம் ஆமாங்க யாரா நீ யாரா நான் கோமாளி எங்கிருந்து வந்துட்டா நான் பள்ளிமலத்துல எதுக்கு சேர்ந்தவன்டா நானு எங்க சொத்துல சேர்ந்தவனா நாட்டுல சேர்ந்தவனா நகரத்துல சேர்ந்தவனா எங்க ஜாதியில சேர்ந்தவனா குலத்துல சேர்ந்தவனா எதுல சேர்ந்து எறப்பாடி போடா வெளியே நீ வாடா
எடப்பாடின்னு சொல்றீங்க, நாயின்னு சொல்றீங்க. இவர் நேத்து அப்படி நாய் வச்சு நல்ல புத்தி இல்ல, பேய் வச்சு பெரிய புத்தி இல்லைங்கிறாரு. நான் யாரு இருக்கணும்? நான் போற வீட்டுக்கு. வாடா, இப்படி வா. கேள்றாங்க விவரத்தை ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. ஆமா, ஆத்திரம் அறிவு. யார் அப்படி சொன்னா? யாருங்க அப்படி சொன்னாங்க? உலக மகா முனிவரை, முனிவரை, என் பங்காளி துரியோதனை. யாரா நீ வந்து தூது வந்திருக்கிற? போடா வெளியே வெளியே அப்படின்னு தூசணமாக பேசினார். துரியோதனன் சொல்லி அனுப்பிட்டாரு. சரி, சரிங்க, போகட்டும். அல்லைக்கு இந்த அர்ஜுனுக்கு வருந்த புலேந்திரன் பாட்டன் சொத்து பேரன் சொந்தம் அப்படின்னு அனுப்பணும். அதனால அவனுக்கு நாடு கொடுக்க மறுத்து விட்டார். உலகதை வாய் பறந்தாம. சரிங்க, மாயவரே சென்றா தூது. வேண்டப்பா, நீ இட்ட கட்டளைக்கெல்லாம் இன்னைக்கு பாண்டவருக்கு வனவாசம் முடிச்சு வந்துட்டாங்க. அட நாட்டை கொடு, நாட்டை கொடு. வேண்டாம் வேண்டாம், நாடு வேண்டாம், நாடு வேண்டாம், சொத்து வேண்டாம், வேண்டாம். அந்த 5 பேர் குடியிருக்கிறதுக்கு 5 வீடாவது கொடு. 5 வீடு அது கூட வேண்டாம், வேண்டாம். அந்த 5 பேர் உட்கார்ந்து போயிட்டு வந்து உலக வரைக்கும் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்து இழப்பாடுறதுக்கு ஒரு ஆலமரம் விரிச்சு ஒரு நிழலு அதையாவது கொடு அப்படின்னு கேட்டதுக்கு நான் இல்ல சாமி. தெரியுமாடா உன் வேலை? இன்னைக்கு நேத்த உன்னை பாக்குறேன். இன்னைக்கு நேத்த பால உன்னை சாமி, நான் எந்த வேலையும் பண்ணலீங்க. நான் கூத்துண்டு ஊருண்டு இருந்துருக்கேன் சாமி. நான் அந்த வேலைத்தனும் பண்ண மாட்டேங்க. அட உன்னை இல்லப்பா, அந்த மாயவனை கேட்கிறான் என் பங்காளி துரியோதனன். உன் வேலை தெரியுமாடா? நீ பாண்டவர் சகாயம், பாண்டவருக்கு பாரபட்சமா வந்திருக்கிற. ஓ ஊசி எடுத்து நிறுத்தினா ஊசி எடுத்து நிறுத்தினா அந்த ஊசி போனே எத்தனை பெருசு இருக்குது? துள்ளூண்டு இருக்குங்க. அதுல மண்ணள்ளி போட்டா எவ்வளவு பிடிக்கும்? ஒண்ணு கூட பிடிக்காதுங்க. அது கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆணனுக்கு புத்தி சொன்னா ஆணனுக்கு புத்தி சொன்னா ஆமா, அறிவுண்டு நினைவு உண்டு. ஈரனுக்கு புத்தி சொன்னா இல்ல இடத்துல தோத்துட்டு போயிருவாங்க. அதனால கெட்ட புத்தியெல்லாம் விட்டுட்டு இனியாவது திருந்துவின்னு பார்த்தேன். நீ திருந்துன மாதிரி இல்லப்பா. முடிவே என்ன சொல்ற? சண்டைடா. சண்டை வச்சுக்கலாம். சண்டை வச்சுக்கலாம் சாமி. சண்டைடா. சண்டை எத்தனை வேலை சொல்லு. சண்டை ஏமாமா, சண்டை தெரியாத புடினு சொல்லி தெரியும். மண்ணு சண்டை, இது மண்ணு சண்டை. 18 நாள் சண்டை பாரபோர் போர்த்துவங்கட்ட குறிச்சேத்திரத்திலே சரி என்பதற்காக திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். எனக்கும் பாஞ்சாலிக்கு விருந்த அண்ணாட்டான் என்ற பாலகனை வீரமகனை பெற்றி பாலைவனத்தில் வாழக்கூடிய நீலகாளி அம்மனுக்கு ஆயுத பூஜை போட்டு எடுத்தோம். முதலாவது 10 நாள் சண்டை வீசுவருக்கு, 6 நாள் சண்டை துரோணருக்கு, இப்படி 17 நாள் சண்டை அங்கு நாட்டு வேந்தன் கர்ணனுக்கு, இப்படி 17 நாள் சண்டை முடிந்தது. 18 நாள் சண்டை துரியோதனனுக்கும், 19 நாள் சண்டை அந்த குதிரை முகத்தில் பிறந்தான் அயோக்கு. யாரு சாமி? குதிரை முகத்தில் பிறந்த போடுறா அயோக்கு ராஸ்கு. யாரு சாமி அந்த அயோக்கியரு? அவன் தான்டா அஸ்பத்தாமன். 19 நாள் சண்டை. இப்படி 18 நாள் சண்டை. பாண்டவருக்கு 7 கிரௌண்ட் சேனை, கௌரவருக்கு 10 கிரௌண்ட் சேனை. மொத்தம் எத்தனை வல்லமடா? 18 வல்ல சேனை. ஒரு வல்லம் என்றால் எப்படி? ஒரு செம்மறியாட்டு பிடிச்சு அந்த செம்மறியாட்டு மேல இருக்கிற ரோமத்தை பிடிங்கி கீழே போட்டு அது எண்ணிக்கையில் எண்ணினா எத்தனை இருக்கும்? எத்தனை இருக்கும்பா? எத்தனை சாமி நான் பார்த்தது இல்லைங்க. அது ஒரு அக்ரோனி. சேனை. இப்படி 18 வல்ல சேனைகள் குறிச்சேத்திரத்திலே கோழி முட்டை வச்சா உருளாத இருக்கக்கூடிய சமதள பூமி குறிச்சேத்திரத்திலே இந்த 18 வல்ல சேனைகளை கொன்று குவித்து பரந்தாமன் ஆயன் எங்களை வாழ வைக்கும் தெய்வன் அந்த வைகுந்த வாசனுடைய அருளால் பாரத்தை முடித்து அதர்மத்துக்கு தோல்வி, தர்மத்துக்கு ஜெயம் பெற்று பாரத போரை முடித்து 19 நாள் சண்டைங்க முடிச்சிருக்கீங்க. இந்திரபுரத்தையும் வாரணாவரத்தையும் 2 நாட்டையும் ஒரே நாடாக இணைத்து இப்படிப்பட்ட பெரியவருடைய ஆசீர்வாதத்தோடு அர்ச்சனாவரத்திலே அண்ணாராய தர்மராஜனுக்கு முடிசூட்டு விழா நடத்தி இந்த அர்ச்சனாவரத்திலே அரசாண்டு வருகிறார் அண்ணன் தர்மராஜன் அருஞ்சலி பாஞ்சாலியும். வாழ்க்கை வரலாறு இதுங்க. கீமூச்சி மேமூச்சி வாங்கிட்டு
இலப்படுத்திக்கிட்டு நாய் மாதிரி ஆமா. நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ஓடி வந்திருக்கிறிய என்ன சமாச்சாரம் சாமி எப்பதான் தெரியுதப்பா இந்த நாயினை பார்த்து சாமி அன்பா சாமி தங்களுடைய அண்ணன் தரால் போல் பெற்ற தர்மன் இருக்கிறார் இல்லைங்க தர்மராஜா தர்மண்ணன் அண்ணன் அல்ல ஒரு ராஜா தர்ம மகாராஜா தர்மராஜா தர்மராஜா உங்களை உடனே அழைத்து வர சொன்னார் சாமி அண்ணார் அழைத்தாரா ஆமா சாமி அன்பா இப்படி வா மகாராஜா தம்பிமார்கள் 4 பேர்கள் ஆமாங்க நாங்க சிங்கம் போல் சரி நாங்க சிங்கங்களை போல சிங்கங்கள் போல கிழக்கு ஒருவன் மேற்கு ஒருவன் வடக்கு ஒருவன் தெற்கு ஒருவன் நாங்க திசைகளுக்கு தளபதி பட்டத்தை கட்டி அண்ணாராய தர்மராஜனுக்கு நாங்கள் அடிபடுத்து சேவை செய்து வருகிறோம் என்னை மட்டும் தனிமையிலே அண்ணாரு அழைத்திருக்கிறார் என்றால் அண்ணார் எங்க இருக்கிறார் அரண்மனையில் இருக்கிறாரா அரசவையில் இருக்கிறாரா டெம்பால படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு ஏன் சாமி உண்மை தாங்க நான் சொன்னேன் அண்ணார் தர்மராஜன் அதாவது வீட்டுல இருக்கிறாரா அரசு சபையில் இருக்கிறாரா ஐயா கூத்து பாக்குறாரு ஆமாங்க அம்பலகன் ஐயா கூத்து பாக்குறாரு இப்ப கூத்து நாளைக்கு காலையில அவர் டியூட்டி பார்க்கணும் அதனால அவர் எதில் இருக்கிறார் அரசவையில் இருக்கிறாரா அரண்மனையில் இருக்கிறாரான்னு கேட்டேன் இப்ப இவர் அரண்மனையில் இருக்கிறாருங்க எங்க அண்ணன் கேட்டேன் உங்க அண்ணனுங்களா அரண்மனையில் இருக்கிறாரா ஆமாங்க யாதுன்னு பார்ப்போம் புறப்படலாங்க புறப்படு தம்பி போலாங்க பாஞ்சாலி வனவாசம் செம்பகாலி திருமணம் அலும்பாசுரன் சண்டை சட்டு நேரம் இத்துடன் தடைபட்டு நீங்கள் எல்லாம் அதாவது சோகமா இருக்குன்னு சொல்லி போர் அடிக்குன்னு சொல்லி நினைப்பீங்க அப்படின்னு உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக சிறிது நேரம் சிறிது நேரங்கள் சிரிப்பு காட்டுங்களை மகிழ வைப்பதற்காக உங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க அதாவது யார் வரப்பா மலஜாதிலிருந்து குறைத்தி வரும் விதம் காண்க அப்படி